கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள். வாருங்களையா, உங்களுடைய கவிதையை தாருங்கள், கேட்போம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம். அன்பென்னும் ஆயுதம் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. அன்பு என்னும் ஆயுதம். வன்மை என்னும் ஆயுதம் வக்கிரத்தை கொடுத்திடும், உக்கிரத்தை படைத்திடும், அக்கிரமத்தை செய்திடும். அன்பு என்னும் ஆயுதம் காயப்படுத்தாமல் கண்ணியப்படுத்தும், செதுக்கும், செப்பனிடும், சீர்படுத்தும். சாதி மத ஆயுதம் நீதி வழியில் செல்லாமல் ஒன்றுவது போல் ஒன்றாமல் ஒற்றுமையை சீர்குலைக்கும். அன்பு என்னும் ஆயுதம் சாதி மதம் பாராது நீதி வழியில் நின்று ஒன்றித்தான் ஒன்றி ஒற்றுமையாய் ஒன்ற வைக்கும். அதிகாரம், ஆணவம், அகம்பாவம் இன்னும் பல ஆயுதங்கள் மதிதன்னை ஆட்டிவிக்கும், சதி செய்ய வைத்துவிடும். பாதித்த பின்பும் விதி என்றும் புலம்ப வைக்கும். அண்ணல் காந்தியின் அகிம்சை என்னும் அன்பு ஆயுதம் ஆங்கிலேயனை அடிபணிய வைத்தது, அகிலத்தையும் அசர வைத்தது. அகரவரிசையில் அன்பென்னும் ஆயுதம். அகரவரிசையில் அன்பென்னும் ஆயுதம் அமைதியை அளித்திடும், ஆக்கத்தை கொடுத்திடும், இனிமையை இசைத்திடும், ஈகையாய் இருந்திடும், உண்மையை உரைத்திடும், ஊக்கத்தை அளித்திடும், எண்ணத்தை உயர்த்திடும், ஏற்றத்தை கொடுத்திடும், ஐயமில்லாது வைத்திடும், ஒற்றுமையை ஓதிடும், ஓங்காரமாய் ஒலித்திடும், ஔடதமாய் அமைந்திடும், அக்தே அனைத்தும் தந்திடும். வினை விதைப்பவன் வினை அறுப்பான், தினை விதைப்பவன் தினை அறுப்பான். அன்பை விதைப்பவன் அனைத்தும் பெறுவான். எவ்வுயிரும் தம்முயிராய் எண்ண வைக்கும் அன்பு, செவ்விய நெஞ்சமாய் திகழ்ந்திடுமாம் அன்பு. அன்பேதான் தெய்வமென உணர வைக்கும் அன்பு, அன்பேதான் கொண்டிருப்போம் என்றென்றும் அன்பாய். அன்பு என்னும் ஆயுதமே அழுக்காறு இல்லாது வைத்திடுமாம். அன்பு என்னும் ஆயுதமே தோழமை நட்பை வளர்த்திடுமாம். அன்பு என்னும் ஆயுதமே அகிலத்தை என்றும் காத்திடுமாம். பண்பும் ஒழுக்கமும் தானே பாங்காய் நன்கு படைத்திடுமாம். அன்பாய் என்றும் இருந்தாலே அகத்தில் அமைதி அமைந்திடுமாம். நன்றே நன்மை விளைந்திடுமாம், நலமே நலமாய் நல்கிடுமாம். அன்பு என்னும் ஆயுதமே அகிலத்தை என்றும் காத்திடுமாம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அன்பு கண்ணியப்படுத்தும், சாதி மதம் பாராது ஒற்றுமையாக்கும் அன்பு. அத்துடன் அழகாக அகரவரிசையிலே கவிதந்து நிறைவு செய்தவர் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.